நில்றா. இன்னொரு தடவை இந்த பக்கம் நீ வந்த அப்புறம் உனக்கும் அந்த எலும்பு கொட்டுக்கும் வித்தியாசம்லாம் போயிடும். ஷூட் சுடுங்க. டிபார்ட்மெண்ட்டில் உங்களை பற்றி ரொம்ப உயர்வாகவும் பெருமையாகவும் பேசுவாங்க. ஆனால் இப்போ தெரியுது அது நீங்களாக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு. இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீங்கள் வெட்கப்படணும் சார். குடிபோதைக்கு அடிமையாகி ஒரு கோலத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் எடுத்த கேஸை மொத்தமாக முடிக்காமல் உங்கள் குடும்பம் போயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக அதை பாதியில் விட்டுட்டு போகிறது எந்த வகையில் சார் நியாயம்? ஆ, பேரும் கூட தெரியாத அந்த குடும்பத்துக்கு யார் சார் நியாயம் வாங்கி தர போறா? பாவம் சார், சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம கொண்டு புதைச்சிருக்காங்க. அந்த கோவத்தில் தான் சார் நான் அந்த கேஸையை கையில் எடுத்தேன். ஆனா உங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை இல்ல? போங்க சார், போயங்க மறுபடியும் குடிச்சிட்டு மட்டையாகுங்க. இனிமே இந்த பக்கமே நான் வரமாட்டேன். சார் கொஞ்சம் அங்கே பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. சார் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் ஓப்பன் பண்ண கேஸ் ஃபைல்ஸை முடித்தா தான் நிம்மதியாக தூக்கம் வரும். ஆனால் எல்லா கேஸும் அப்படி அமையறதில்ல. சில கேஸுங்க பிசாசு மாதிரி பிடிச்சிக்கிட்டு அலக்கழிக்கும். இந்த கேஸ் மாதிரி. அப்போது எமர்ஜென்சி பீரியட், நாடே இருளில் மூழ்கி இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனா மாதிரி. உங்களுக்கு தெரியாததில்லை சார். அன்னைக்கு நான் கூட உன்ன மாதிரி ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு நின்றுட்டு இருந்தேன். இந்த கேஸ் என்ன உடம்பு மாதிரி பிடிச்சிட்டு இருந்துச்சு. சுரேஷை தேடாத இடம் இல்லை. சார் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணணும்னு எதனால சார் தோணுச்சு உங்களுக்கு? யூ நோ வெரி வெல். நம்ம ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது யார் மேலே ஏதாவது சந்தேகம் வந்தா அவங்க பண்ணுற எல்லாமே தப்பாக தெரியும். I did the same mistake. I shouldn't have. என்ன சார் சொல்றீங்க? அப்போ சுரேஷ் எந்த தப்பும் பண்ணலையா? என்னோட யூகப்படி சுரேஷ் நிரபராதி. அப்போ இருந்த சூழ்நிலை, கிடைச்ச தடயங்களை வச்சு சுரேஷ் தான் சம்பத்தை கொண்டான்னு நம்ப வேண்டியதாக போச்சு. பட் த ட்ரூத் மேபி சம்பத்தை அவன் கொண்டானோ அவன் தான் சுரேஷையும் கொண்டு இருக்கணும். பாவம் சுரேஷ் தப்பிச்சு ஓடலை.